விக்ரமாதித்தன் வேதாளம் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வேதாளத்துக்கு சிலையே வச்சு கும்பிடுற ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அது மட்டும் இல்லை, உலகத்தில் வேற எங்கேயும் இல்லாத வகையில் 3 கைகள் கொண்ட ஒரு அதிசய அம்மனும் இங்கே தான் இருக்காங்க. அது எந்த ஊர்? அந்த கோவிலோட ரகசியம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்தில் மாகாளிக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. இங்கே தான் அந்த பிரசித்தி பெற்ற உஜ்ஜயினி காளியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இதோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. அந்த காலத்தில் வடக்கே உஜ்ஜயினியை ஆண்ட ராஜா விக்ரமாதித்தன் அங்கிருந்து தான் கும்பிட்ட காளி சிலையை இங்கே கொண்டு வந்து வச்சதா சொல்லப்படுது. அவர் கூடவே வந்ததால் அந்த வேதாளத்துக்கும் அவரோட மந்திரி கழுவனுக்கும் இங்கே தனித்தனி சிலை இருக்குது. குறிப்பாக விடாமுயற்சிக்கு பேர் போனவர் அந்த மந்திரி கழுவன். இவரை வணங்கினா நம்ம வாழ்க்கையில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தடையில்லாமல் ஜெயிக்குங்கிறது மக்களோட நம்பிக்கை. சரி, இந்த கோவிலோட அடுத்த பெரிய ஆச்சரியத்தை சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாக எந்த சாமி சிலையை எடுத்தாலும் 2 கை இருக்கும், இல்லைன்னா 4, 8ன்னு இரட்டை படையில் தான் கைகள் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஆனந்த சௌபாக்கிய சுந்தரி அம்மனுக்கு மட்டும்தான் ஒற்றை படையில் 3 கைகள் இருக்குது. இப்படி ஒரு ரூபத்தை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதே போல் சிவன் கோவிலில் மட்டும்தான் கோபுரத்தில் ஒத்த கலசம் இருக்கும். ஆனால் இங்கே சிவனே சக்திக்குள்ள அடக்கம்ங்கிறத காட்டுறதுக்காக அம்மன் கோவில்லையே ஏக கலசம் வச்சுருக்காங்க. அம்மன் சிலையும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் ஒரு மார்பு இல்லாமல் காட்சி அளிக்கிறது அவ்வளோ விசேஷம். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, தோல் வியாதி உள்ளவங்கன்னு பலரும் நம்பிக்கையோடு தேடி வர்ற கோவில் இது. ஸோ திருச்சி பக்கம் போனீங்கன்னா சமயபுரத்தை மட்டும் பார்த்துட்டு திரும்பாமல் பக்கத்திலேயே இருக்கிற இந்த மாகாளிக்குடி உஜ்ஜயினி காளியம்மனையும் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.